ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? பெப்பர் சிக்கன் ட்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 6 to 7 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் சீரகம், சோம்பு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். 2 வரமிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால 2 வரமிளகாய் இப்போதைக்கு போதும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு போன்லெஸ் சிக்கன் கூட ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மசாலாலாம் சிக்கனில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 30 மினிட்ஸ் தான் ஆகும். எல்லாத்துக்குமே இது ரொம்பவும் பிடிக்கும். நம்ம சில்லி சிக்கன்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். பெப்பர்லாம் ஆட் பண்ணுறனால சளிங்கூட ரொம்ப சீக்கிரமாக சரியாகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விட்டுடலாம். சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும் அப்படிங்கிறனால நம்ம தண்ணி இப்போதைக்கு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். சிக்கனில் இருக்க தண்ணியிலே அது கொஞ்சம் செமி குக் ஆகிற அளவுக்கு வேக விட்டுடலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நமக்கு சிக்கன் வெந்திருக்கு. இது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி காய வச்சுருந்தேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா இதில் வேக விட்டுடலாம். நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக செய்ய முடியும் அப்படிங்கிறனால நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு இந்த தண்ணியிலே சிக்கன் வேகணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நல்லா இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு சுண்டி வர அளவுக்கு நீங்கள் நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா நமக்கு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்து பார்ப்போம். நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு. லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி விட்டுருங்க. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா இதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். வீட்டிலையே செஞ்ச பொடி. நீங்கள் இதே மாதிரி நல்லா அரைச்ச மிளகுத்தூளை இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மசாலாவுமே இதுக்கு தேவையில்லை. வெறும் மிளகுத்தூள் மட்டும் போதும். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம கருவேப்பிலை கடைசியாக ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால பார்க்கவே ரொம்ப அழகாக டெம்டிங்காக இருக்குது. நல்லா கருவேப்பிலை வதங்குற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை ரொம்ப விரும்பி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் புதுமை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.